ஆல்மோஸ்ட் 100 வருஷம் பழமை வாழ்ந்த பார்க்லாம். அது கப்பன் பார்க் பக்கத்தில் தான் கோர்ட் ஆஃப் கர்நாடகாவே இருக்குது. இது கப்பன் பார்க் ஃபேமிலி பார்க்னு சொல்கிறத விட லவர்ஸ் பார்க்னு சொல்லலாம். இந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிக்ஸ் கண்டன் தமிழ். நான் உங்கள் சுஹேல். நான் இன்னைக்கு பெங்களூர் சீரீஸில் கப்பன் பார்க் தான் வந்திருக்கேன். இந்த கப்பன் பார்க்குள்ளே எப்படி இருக்கும், இந்த கப்பன் பார்க்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக காட்டுறேன். என்னோட சேனலுக்கு நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெங்களூரில் நீங்கள் எங்கே இருந்தாலும் கப்பன் பார்க்னு சொல்லிட்டு மெட்ரோவில் டிக்கெட் வாங்கிங்க. டிக்கெட் வாங்கினா டோக்கன் இந்த மாதிரி தருவாங்க. ஸோ நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு மெட்ரோவில் ஏறினீங்கன்னா கப்பன் பார்க்கு ஈஸியாக போயிடலாம். ஸோ ஒன் ஆஃப் த மெட்ரோ ஸ்டேஷன் இதுக்கு பெங்களூரில். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாகவும் ஹைஜீனாகவும் வச்சுருக்காங்க இந்த மெட்ரோ ஸ்டேஷனை. மெட்ரோ ட்ரெயின் வருது. இப்போ இதில் ஏறி நம்ம கப்பன் பார்க் டைரெக்டாக போக போகிறோம். ஸோ இப்போ கப்பன் பார்க் ஸ்டேஷன் நம்ம வந்து இறங்கிட்டோம். இந்த டோக்கன் மாதிரி தந்திருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம அவுட் போகும்போது இது உள்ளே போட்டால் தான் நம்மளால் வந்துட்டு அந்த ஓப்பன் ஆகும் எக்ஸிட் டோரு. ஸோ வெளியே போகலாம். அப்படியே கப்பன் பார்க் மெட்ரோ வெளியே தான் வந்திருக்கும். இப்போது இங்கேருந்து வந்துட்டு கப்பன் பார்க் ரொம்பவே வந்துட்டு பக்கம், ஒரு 100 மீட்டர் கூட இருக்காது. ஸோ அந்த ராக்கெட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு மியூசியம் இருக்குது, டெக்னாலஜி மியூசியம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கப்பன் பார்க் சுற்றி நிறைய இடம் இருக்குது. எப்படின்னா ஸ்டேடியமும் வந்துட்டு சின்னசாமி ஸ்டேடியமும் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் உள்ளே போக போகிறோம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கப்பன் பார்க்கு நிறையா கேட் இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த கேட். இது வந்துட்டு கப்பன் பார்க் மெட்ரோலேருந்து வந்தால் இது இருக்கும். இன்னொரு கேட் வந்துட்டு அந்த விதானா சவுதான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இருக்குது. எக்ஸிட்க்கு வந்துட்டு நிறையா கேட் இருக்குது. அதே மாதிரி பால் பவன் அந்த ஒரு கேட் இருக்குது. எல்லா கேட்லேயும் இந்த மாதிரி கடைங்க இருக்கும், ஆட்டோக்காரங்க இருப்பாங்க. நீங்கள் ஈஸியாக வந்துட்டு இதுலேயே போகலாம். ரேப்பிடோ எது வேணாலும் புக் பண்ணிட்டு கூட போகலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இந்த கப்பன் பார்க்கு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, நிறையாவே இருக்குது. இப்போ உள்ளே வந்துட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வந்துட்டு ஃபுல்லாக மரமாக இருக்கும். நம்ம வந்துட்டு அந்த விதானா சவுதா அதுக்கு ஆப்போசிட்லேருந்து வந்தோன்னு வைங்களேன், இன்னும் வந்துட்டு நிறையா இருக்கும் என்ட்ரன்ஸ் பார்க்க. இந்த கப்பன் பார்க் அஃபிஷியலி நோன் அஸ் ஸ்ரீ சாமராஜேந்திரா பார்க்னு சொல்லி தான் வந்துட்டு இது நிறைய பேர் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி வெளியில் வந்துட்டு அந்த இதுலேயும் போட்லேயும் வந்துட்டு அதுதான் எழுதி வச்சுருப்பாங்க. இங்கே இந்த கப்பன் பார்க் 100 ஏக்கர் அளவில் வந்துட்டு கவர் பண்ணியிருக்காங்க. 1870 மேஜர் ஜென்ரல் ரிச்சர்ட்னு ஒருத்தவர் தான், பிரிட்டிஷ் இன்ஜினியர் தான் இதை வந்துட்டு கட்டியிருக்காரு. இது கப்பன் பார்க் ஃபேமிலி பார்க்னு சொல்கிறத விட லவர்ஸ் பார்க்னு சொல்லலாம். ஏன்னா எக்கச்சக்கமான லவர்ஸ் இங்கே வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். உண்மையாக வந்துட்டு நீங்கள் வீக் டேஸ்லலாம் வந்தீங்கன்னு வைங்களேன், இங்கே வந்துட்டு ஃபேமிலியெல்லாம் அவ்வளோ பார்க்க முடியாது. லவர்ஸ் அங்கங்கே பார்க்கலாம். இங்கே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், அங்கங்கே உட்காந்துருப்பாங்க. கப்புள்ஸாக தான் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி வீக்கெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வந்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒரு ட்ரிப் மாதிரியே வந்துடுவாங்க. ஸோ பெங்களூருக்கு விசிட் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த டூரிஸ்ட் வந்துட்டு இந்த பிளேஸும் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த கப்பன் பார்க் வந்துட்டு 1870 வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஜான் மேடி ஆக்டிங் கமிஷனர் ஆஃப் மைசூர் அவர் தான் இது பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் 100 வருஷம் பழமை வாழ்ந்த பார்க்னால் அது ஜான் மேடி வந்துட்டு கமிஷனர் ஆஃப் த ஸ்டேட்னு இருந்தார். அதே மாதிரி ரிச்சர்ட் வந்துட்டு சீஃப் இன்ஜினியர் ஆஃப் த ஸ்டேட் சொல்லிட்டு இவங்க 2 பேர் சேர்ந்து இதை அழகாக கட்டியிருந்தாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் சோலோவை மட்டும் இங்கே வந்து வைங்களேன், கண்டிப்பாக நிறைய பேர் மேலே வயிறு எறிஞ்சே வந்துட்டு அவங்கள பிரிச்சிருவீங்க. ஏன்னா இங்கே எல்லாமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த கப்பன் பார்க்கு இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபுல்லாக வந்துட்டு என்ன தான் மரம் செடியாக இருந்தாலும் க்ளீனாக வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி வந்துட்டு நான் 2020 இங்கே வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் அவ்வளோ அழகாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போவும் அதே அழகாக தான் இருக்குது. இங்கே நிறைய பட்டர்ஃப்ளை இருக்கிறதுனால இந்த பட்டர்ஃப்ளையோட இதாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சோளம் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே பட்டர்ஃப்ளை இருந்துச்சு, இது சோளம். இது
கப்பன் பார்க் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, ஃப்ரீ தான். ஆனால் கப்பன் பார்க் உள்ள நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு இங்கே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பெய்டு ஆக்டிவிட்டீஸ் தான். இப்போ பார்த்தீங்களா ஸ்கேட்டிங் மாதிரி பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அது கூட இங்கே இருக்கும். யோகா இருக்கும். அதே மாதிரி நிறையா வந்துட்டு ஆர்கனைஸ்டாக அவங்களே வந்துட்டு சேர்ந்து நிறைய ஃப்ரீ ஈவெண்ட்லாம் இங்கே வந்துட்டு கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே. இந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த பார்க் ஃபுல்லாக வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வாட்டர் சப்ளை வந்து நல்லா இருக்குது. அப்பப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் எல்லா மரமும் இங்கே வந்துட்டு ஹெல்த்தியாகவும் நல்லாவும் பார்க்க அழகாக இருக்குது. இந்த கப்பன் பார்க்கே வந்துட்டு இந்த ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகாவுக்கு பேக் சைட் தான் இருக்குது. ஸோ அந்த பார்க்கலாம் முன்னாடி போயிட்டு கர்நாடகா ஹைகோர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்கில் சொன்னோம் பார்த்தீங்களா, கப்பன் பார்க் சுற்றி நிறைய இடம் இருக்குன்னா, அதில் இதுவும் ஒன்று. ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகாவுக்கு பேக் சைட் தான் இந்த கப்பன் பார்க்கே வருது. ஸோ இங்கே பாருங்கள் ரெட் கலரில் தெரியுது பார்த்தீங்களா, இது ஒரு கேட்டு. பட் இந்த கேட் வந்துட்டு நான் 3 வாட்டி வந்திருக்கேன். 3 வாட்டி வந்துட்டு மூடி தான் இருந்துச்சு. இப்போவும் மூடி தான் இருக்குது. ஸோ இந்த கேட் வழியாக வந்துட்டு நம்ம ஜஸ்ட் வீடியோ மட்டும் தான் காட்ட முடியும். இங்கே பாருங்கள் கோர்ட் ஆஃப் கர்நாடகான்னு சொல்லிட்டு இதுவும் ரொம்ப பெருசு. ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சுருந்தா கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம கப்பன் பார்க்கும் வந்து முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாய் ட்ரெயின் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே போட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. அது பார்க்க தான் நம்ம முக்கியமாக வந்திருக்கோம். அழகாக வந்துட்டு மரத்துலேயே வந்து செஞ்சுருக்காங்க. அந்த பழைய மரத்தை வந்துட்டு ஃபுல்லாக டிசைன் பண்ணி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு இங்கே நிறையா பூச்செடிங்க வச்சுருக்காங்க. மேபி சேலுக்கா என்னன்னு தெரில, இல்லைனா இங்கேயே வந்துட்டு க்ரோ பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுருவாங்க போல். எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது வந்துட்டு ரொம்ப நிறைய பூலாம் பூத்து பார்க்கவும் வந்துட்டு அப்படியே ஃபோட்டோ எடுக்கணும் மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுலேயே வந்துட்டு டென்னிஸ் ஸ்டேடியம் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்துட்டு க்ளோஸாக இருக்குது. மேட்ச் இருக்கும்போது மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க போல். அதை தொடர்ந்து வந்தோம்னா கவர்மெண்ட் அக்வேரியம் ஒன்று இருக்குது. அப்புறம் டாய் ட்ரெயின். அந்த சோளம் பட்டர்ஃப்ளை மாதிரி வந்துட்டு இங்கே வந்துட்டு மரத்தாலே வந்துட்டு இந்த மீனை செஞ்சு வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. அதுக்கு தொடர்ந்து அந்த பக்கம் வந்துட்டு ஒரு லேடி நிற்கிற மாதிரி அதுவும் மரத்தில் செஞ்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு ஒரு ஜென் அப்புறம் லேடி வந்துட்டு ஃபேஸை வந்துட்டு மரத்துலேயே வந்துட்டு ஸ்ட்ரக்சர் மாதிரி அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டாச்சு மாதிரி அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. இது இந்த மோஸ்ட் வெயிட்டட் டாய் ட்ரெயின். இதுக்குள்ளே போகணுன்னா நம்ம கப்பன் பார்க் வழியாக போக முடியாது. இது வந்துட்டு பால் பவன்னு அந்த பக்கம் சுற்றி தான் போகணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அங்கே தான் போக போகிறோம். அதுக்கு என்ட்ரி ஃபீஸ்லாம் இருக்கும். கொஞ்சம் வந்துட்டு காஸ்ட்லியாகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம போய் பார்க்கலாம். இதோ பால் பவன் வந்துட்டோம். ஸோ நீங்கள் வந்துட்டு கப்பன் பார்க் உள் வழியாகவும் வந்துட்டு பால் பவன் வரலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு பால் பவன் கூட வந்துடலாம். இதுக்கு வந்துட்டு மெயின் ரோட்லேயும் வந்துட்டு வழியும் இருக்குது இதுக்கு பால் பவனுக்குன்னு தனியாக. ஸோ வெளியே வந்து பால் பவனில் போனால் நம்மளுக்கு வந்துட்டு நிறைய என்டர்டைன்மெண்டான விஷயம்லாம் கிடைக்கும். அங்கே தான் அந்த டாய் ட்ரெயின் எல்லாமே இருக்குது. வீக்கெண்டில் வந்தால் கண்டிப்பாக வந்துட்டு கூட்டம் இருக்கும். நானும் வீக்கெண்டில் தான் வந்திருக்கேன். அதனால கூட்டம் இருக்குது. க்யூவில் நின்று தான் நம்ம வந்து டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ பே பண்ணி தான் உள்ளே போகணும். நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்துட்டு 20 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. பால் பவனுக்குள்ளே போனால் தான் நம்ம வந்துட்டு அந்த டாய் ட்ரெயின் இதுக்குள்ளெல்லாம் வந்துட்டு போக முடியும். டிக்கெட் ரேட் பாருங்கள். அடல்ட்ஸ்க்கு சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு 20 ருபீஸ் வெறும் டிக்கெட் மட்டும்தான் என்ட்ரி ஃபீஸு. அதே மாதிரி கிட்ஸுக்கு வந்துட்டு 10 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ தான் ஃபுல்லாக. இன்னும் ஒரே ஒரு விஷயம், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இது என்ட்ரி ஃபீஸ் மட்டும்தான் 20 ருபீஸ். நம்ம டாய் ட்ரெயின் போட்டிங்லாம் போகணுன்னா தனியாக பே பண்ணணும். அதுக்கு ரேட் வந்துட்டு இங்கே தந்திருப்பாங்க. இங்கே டிக்கெட் வாங்கி தான் நம்ம உள்ளே போகணும். அதுக்கும் ஆக்சுவலாக பால் பவன் வந்துட்டு ஒரு மினி அம்யூஸ்மெண்ட் பார்க்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு நிறைய ரைட்ஸ் இருக்கும் பசங்களுக்கு, அடல்ட்ஸ்க்கும் இருக்குது ரைட்ஸு. அதே மாதிரி வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஒரு பெரிய பார்க் இது. இங்கே வந்துட்டு பால் பவன்லேயே வந்துட்டு ஒரு கேஃப்டேரியா, அதாவது ஒரு கேன்டீனும் இருக்குது. மயூரான் பேர் போட்டுருந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுவும் பார்க்கு. ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே வந்துட்டு போட்டிங் போகலாம். போட்டிங் வந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு பர்சனுக்கு. எப்படி இருக்கும்னு தெரியல. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு கப்பன் பார்க்குள்ளே வந்துட்டு போட்டிங் போகிறேன். பால் பவன் ஆக்சுவலாக பால் பவன் இது பேர்.
ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு ரவுண்டு, அதுவும் சின்ன ஒரு இதுக்கு ஒரு ரவுண்டு இதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சப்போஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் 30 ரூபா பே பண்ணுறதுல வந்துட்டு பெருசுன்னு எனக்கு தோணல. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த போட்டிங்க்கும் வந்துட்டு நம்ம க்யூவில் தான் நின்று தான் வந்தாகணும். ஏன்னா க்யூ வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தான் போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தண்ணி அவ்வளோ கிளியராக இல்லை, பட் 30 ரூபாய்க்கு வர்த்து தான் இந்த போட் ரைடு. போட்டிங் முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கேன். ஸோ 30 ரூபாய்க்கு போட்டிங் வளர்த்தான்னு கேட்டால் ஓகே, ஃபேமிலியோட இல்லை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் 30 ரூபாய்க்கு அந்த போட்டிங் போயிட்டு வரலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது ட்ரெயின் இதை தேடி போகிறோம். டாய் ட்ரெயினில் வந்துட்டு போய் பார்க்கலாம். டாய் ட்ரெயின் இங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதோ இந்த ட்ரெயினில் தான் நம்ம போகிறோம். ரொம்பவே வந்துட்டு அழகாக இருக்குது. நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில் வந்துட்டு டாய் ட்ரெயின் இருக்குது ஒரு பார்க்கில். பட் சென்னையில் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே டாய் ட்ரெயின் இல்லை. வேறு எங்கேயாச்சும் இருந்தால் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா. இது நிறைய பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டோம். இப்போ எப்படியும் 1 hour கிட்ட வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம் இந்த ட்ரெயினுக்காக. இப்போ வந்துட்டு ட்ரெயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்தோடனே ஏறி போக வேண்டியதான். ட்ரெயின் ஏறியாச்சு. இப்போ போகிறோம். இதை கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்துட்டு ஃபுல்லாக சுற்றும். மெதுவாக தான் போகும். இந்த பால் பவன் வந்துட்டு எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே கவர் பண்ணுறோம். போகிறதில் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம். இங்கே பாருங்கள், ஒரு ரைடு ஒன்று இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு இது இன்னும் பார்க்க அழகாக இருக்கும் இந்த ட்ரெயினில் போகும்போது. கப்பன் பார்க் மாதிரியே இந்த பால் பவனும் வந்துட்டு பெருசு தான். பட் கப்பன் பார்க் அளவுக்கு இல்லை. இது கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் எவ்வளோ ஸ்பேஸில் என்னென்ன பண்ண முடியுமோ அங்கங்கே அது பண்ணி வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்கவும். ஸோ போட்டிங் போனோம் பார்த்தீங்களா, அந்த இடம் தான் இது. ஃபுல்லாக வந்துட்டு இங்கே பாருங்கள் கவர் ஆகிடும். ட்ரெயினில் போகும்போதே நல்லா பார்த்துட்டு போகலாம். இந்த போட்டிங்கான இடமும் இதுலேருந்து பார்க்கும்போது பெருசாக தெரியுது. பட் ரவுண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 4-5 ரவுண்ட் தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஆக்சுவலாக 30 ரூபாய்க்கு வர்த்து தான். அதே மாதிரி டாய் ட்ரெயினுக்கான டிக்கெட் பார்த்திங்கன்னா 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க.
ஸோ ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ணிவிட்டு இப்போது திரும்பியும் பிளாட்ஃபார்ம் வண்டியே பிளாட்ஃபார்ம் வரப்போது இறங்க போகிறோம். ஸோ உண்மையாக வந்துட்டு நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ரைட் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் பெங்களூர் வந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், இறங்கிறேன். ஸோ பெங்களூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக ட்ரெயின் ரைட் வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு. முக்கியமாக சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. மறக்காமல் இங்கே வந்தீங்கன்னா அது போயிட்டு வாங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஃபைனலி வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வேல்யூபிள் கமெண்ட்ஸ் வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு பெஸ்ட் வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிஸ் கண்டென்ட் தமிழ். பாய்.